எல்லாருக்கும் வணக்கம். நம்மில் பலருக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய மர்ம மாதிரி, ஒரு மேஜிக் பாக்ஸ். ஆனா உண்மையில அது ரொம்ப சிம்பிள். இந்த செஷன்ல நாம டீச்சர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே புரியுற மாதிரி கம்ப்யூட்டரோட அடிப்படையை ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன். நாம டெய்லி யூஸ் பண்ற இந்த கம்ப்யூட்டர் நிஜமாவே என்னதான்? வெளியில பார்க்கும்போது பிளாஸ்டிக், கண்ணாடி, கொஞ்சம் வயர்ஸ் இது மட்டும்தானா? இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இயங்கிட்டு இருக்கு. அந்த மர்மத்தை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். கம்ப்யூட்டரை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. எப்படின்னா, கம்ப்யூட்டரோட பாகங்களை நம்ம உடம்பு மாதிரியும் அதை இயக்குற சாஃப்ட்வேரை நம்ம உயிர் மாதிரியும் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு சின்ன ஐடியா போதும், கம்ப்யூட்டரோட மொத்த செயல்பாட்டையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம சொன்ன அந்த அனாலஜி படி முதல்ல கம்ப்யூட்டரோட உடலை பத்தி பார்க்கலாம். அதாவது நம்ம கண்ணால பார்க்க முடியற, கையால தொட முடியற பாகங்கள், அதான் ஹார்ட்வேர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஹார்ட்வேர்னா என்ன? கம்ப்யூட்டரோட பிசிக்கல் பார்ட்ஸ். நீங்க தொட்டு பார்க்குற மவுஸ், கீபோர்ட், ஸ்கிரீன், சிபியூ பாக்ஸ், இது எல்லாமே ஹார்ட்வேர் தான். சரி, நம்ம எப்படி கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறது? அதுக்கு தான் இந்த இன்புட் டிவைசஸ் இருக்கு. நாம டைப் பண்ற கீபோர்ட், கிளிக் பண்ற மவுஸ், நம்ம குரலை கேட்கிற மைக்ரோஃபோன், இது எல்லாமே நம்மளோட கமாண்ட்ஸை கம்ப்யூட்டருக்குள்ள கொண்டு போகுது. சொல்லப்போனா இதுதான் கம்ப்யூட்டரோட காது, கை எல்லாம். நம்ம பேசுறத கேட்டுக்கிட்ட கம்ப்யூட்டர் நமக்கு எப்படி பதில் சொல்லும்? அதுக்கு தான் அவுட்புட் டிவைசஸ் இருக்கு. மானிட்டர்ல வர்ற படம், ஸ்பீக்கர்ல கேட்கிற பாட்டு, பிரிண்டர்ல வர்ற பேப்பர், இது எல்லாமே கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட பேசுற வழிகள் தான். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாகத்துக்கு வருவோம். கம்ப்யூட்டரோட மூளை, அதுதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது சிபியு. நாம கொடுக்கிற எல்லா வேலையும் யோசிச்சு ப்ராசஸ் பண்ணி செய்யறது இந்த மூளை தான். இந்த சிபியுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. ஒன்னு கண்ட்ரோல் யூனிட். இவரு ஒரு மேனேஜர் மாதிரி எல்லா வேலையும் யாரு செய்யணும்னு பிரிச்சு கொடுப்பார். இன்னொன்னு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இவர் ஒரு கணக்காளர் மாதிரி எல்லா கணக்குகளையும் லாஜிக்கையும் பார்த்துப்பார். மொத்தத்துல அசல் வேலையே இங்கே தான் நடக்குது. மூளை மட்டும் இருந்தா போதுமா? கை, கால், மத்த பாகங்களோட கனெக்ட் ஆக வேண்டாமா? அந்த வேலையை தான் மதர்போர்டு செய்யுது. இது ஒரு முதுகெலும்பு மாதிரி. சிபியு, ரேம், ஹார்ட் டிஸ்க்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பிடிக்கிறதே இந்த மதர்போர்டு தான். ஓகே, அடுத்து கம்ப்யூட்டரோட மெமரி, அதாவது ஞாபக சக்தி. இதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு ரேம். இது நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரி மாதிரி. நாம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது மட்டும் ஞாபகம் வச்சுக்கும், கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணா மறந்துடும். இன்னொன்னு ஹார்ட் டிஸ்க். இது நம்மளோட லாங் டேர்ம் மெமரி மாதிரி. நம்மளோட போட்டோஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நிரந்தரமா சேவ் பண்ணி வச்சுக்கும். நாம பவர் பட்டனை தட்டினதும் கம்ப்யூட்டர் எப்படி ஆன் ஆகுது தெரியுமா? அது ஒரு சின்ன கதை. முதல்ல அது ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கும். கை, காலு, மூளையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கும். அதுக்கு பேரு போஸ்ட். அப்புறம் பயாஸ்கிற ஒரு சின்ன ப்ரோக்ராம் அதோட உயிரான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தேடி கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சதும் அந்த உயிரை ரேம்ங்கிற மெமரிக்குள்ள கொண்டு வரும். இப்பதான் நம்ம கம்ப்யூட்டருக்கு உயிர் வந்து அது வேலை செய்ய தயாராகுது. இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டரோட உடலை, அதாவது ஹார்ட்வேரை பத்தி பார்த்தோம். ஆனா அந்த உடலை இயக்க ஒரு உயிர் வேணும் இல்லையா? அந்த உயிர் தான் சாஃப்ட்வேர். வாங்க, இந்த சாஃப்ட்வேர் எப்படி அந்த உடம்புக்கு உயிர் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர்னா என்ன? சிம்பிளா சொன்னா அது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது ஹார்ட்வேர் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்ற கட்டளைகள். இதை நம்மால தொட முடியாது. இதை கம்ப்யூட்டரோட அறிவுன்னு சொல்லலாம், இல்ல உயிர்னே சொல்லலாம். சாஃப்ட்வேர் இல்லாம நம்ம ஹார்ட்வேர் வெறும் ஒரு ஜடப்பொருள், ஒரு வெத்து டப்பா தான். இந்த சாஃப்ட்வேர்லயே ரெண்டு முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு சிஸ்டம் சாஃப்ட்வேர். இதுதான் கம்ப்யூட்டரோட அடிப்படை உயிர். நம்ம போன்ல இருக்கிற ஆண்ட்ராய்டு, கம்ப்யூட்டர்ல இருக்கிற விண்டோஸ் மாதிரி. இது இல்லாம கம்ப்யூட்டர் ஆன் கூட ஆகாது. இன்னொன்னு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இது நம்ம கத்துக்கிற திறமைகள் மாதிரி. பாட்டு கேட்க, படம் வரைய, டைப் பண்ண, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம பயன்படுத்துற வாட்ஸ்அப், எம்எஸ் வேர்ட், குரோம் இதெல்லாம் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரி, இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், உடல், உயிர் கதையெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கும் நம்ம கிளாஸ் ரூமுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு டீச்சரா, ஒரு ஸ்டூடெண்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல் முக்கியமான விஷயம் விஷுவல் லேர்னிங், அதாவது காட்சி வழி கற்றல். ரொம்ப கஷ்டமான கான்செப்டை கூட படங்களா, வீடியோவா காட்டும்போது ரொம்ப ஈஸியா புரிய வைக்க முடியும். இங்க பாருங்க, ப்ரொஜெக்டர், மானிட்டர் மாதிரியான ஹார்ட்வேர், பவர் பாயிண்ட், வீடியோஸ் மாதிரியான சாஃப்ட்வேர், இது ரெண்டும் சேரும்போது பாடங்கள் எல்லாம் உயிருள்ள காட்சிகளா மாறிடுது. இதனால ஸ்டூடெண்ட்ஸோட ஞாபக சக்தியும் புரிஞ்சுக்கிற திறனும் அதிகமாகுது. அடுத்தது இன்டராக்டிவ் லேர்னிங். அதாவது மாணவர்களை சும்மா வேடிக்கை பார்க்க வைக்காம பாடத்துல நேரடியா பங்கேற்க வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்மார்ட் போர்டுங்கிற ஹார்ட்வேர்ல எஜுகேஷனல் ஆப்ஸ்ங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? படிப்பே ஒரு விளையாட்டு மாதிரி ஆகிடுது.
இது ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்வத்தை தூண்டி அவங்கள பாடத்துல முழுசா இன்வால்வ் ஆக வைக்குது. இது மட்டும் இல்ல, ரிசர்ச் பண்றதுக்கும் நம்மளோட அசைன்மெண்ட்ஸ், நோட்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா ஆவணப்படுத்துறதுக்கும் கம்ப்யூட்டர் ஒரு முக்கியமான கருவி. நம்ம வீட்ல இருக்கிற வைஃபை ரவுட்டருங்கிற ஹார்ட்வேர், குரோம் மாதிரி பிரவுசருங்கிற சாஃப்ட்வேர், இது ரெண்டும் சேர்ந்து உலகத்துல இருக்கிற எல்லா தகவலையும் நம்ம விரல் துணிக்கு கொண்டு வருது. அதே மாதிரி எம்எஸ் வேர்ட், கூகுள் கிளாஸ் ரூம் எல்லாம் நம்மளோட அசைன்மெண்ட் வேலையை எவ்வளோ சுலபமாக்கிடுச்சு. அப்போ மொத்தமா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது? கம்ப்யூட்டருங்கிறது வெறும் ஒரு மிஷின் இல்ல, அது ஒரு முழுமையான கற்றல் கருவி. அதுக்கு ஒரு உடல் இருக்கு, ஒரு உயிர் இருக்கு, அது கத்துக்கிட்ட திறமைகளும் இருக்கு. இத ஒரே வரியில அழகா சொல்லணும்னா, ஹார்ட்வேருங்கிறது நம்ம உடல், சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது நம்ம மூளை, நாம பயன்படுத்துற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது நம்ம கத்துக்கிட்ட திறமைகள். இந்த 3 ஒண்ணா சேரும்போது தான் கம்ப்யூட்டர் ஒரு பவர்ஃபுல் லேர்னிங் டூலா மாறுது. இப்போ கம்ப்யூட்டரோட உடல், உயிர், திறமைகள்னு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா உண்மையான கேள்வி இதுதான்: இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த கருவியை வச்சுக்கிட்டு நாம நம்மளோட நாளைய வகுப்பறைய எப்படி உருவாக்க போறோம்? இந்த கேள்விக்கான பதில் உங்க கையிலயும் என் கையிலயும் தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.